வணக்கம் சாமிஜி. வணக்கம். இன்னொரு டவுட்டு சாமி எனக்கு. இப்போ ஒரு மண்டல பூஜைங்கிறாங்க. இப்போ ஐயப்பனுக்குனா 48 நாள் மண்டல பூஜைங்கிறாங்க. ஏன் அது 48 நாள் 30 நாள் இல்லை 50 நாள் எல்லாம் மண்டல பூஜைன்னா என்ன சாமி? மண்டலம்னா என்ன? சித்தர்களும் சரி சித்த வைத்தியர்கள் எல்லாருமே ஒரு மண்டலம் அந்த மருந்தை சாப்பிடுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எதை குறிக்கும் அப்படின்னா 27 நட்சத்திரம், 9 நவக்கரகம், 12 ராசி, இதை மூணையும் சேர்த்தாங்கன்னா 48 வரும். அந்த ஒவ்வொரு இதுகளுக்கும் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த கரெக்டாக அந்த பணி போய் சேரும். இதுதான் ஆன்மீகத்தில் இதை ஆணித்தரமான ஒரு இதுதான். இந்த கிரகம் கரெக்டான முறையில் செயல்படும். அவனுக்கு அந்த நேரம் இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு காலையில் 9:30க்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னா 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் 1000 குழந்தை பிறந்தாலும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். அப்புறம் 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா வெறும் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். அரை மணி நேரம் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும், அரை மணி நேரம் ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால் நிறைய குழந்தை பிறக்கிற இடத்துல அதை பார்க்கலாம். அப்போ இது என்ன அப்படின்னா, இது அந்த கிரகங்கள். அதே போல் அதில் ஓரைன்னு சொல்லுவான். அப்போ அந்த ஓரையெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த சித்தர்களும் சித்த வைத்தியர்களும் அந்த மண்டலங்களை சொல்லி இந்த நாளையில் உனக்கு அந்த நல்ல நாள் வரும், அப்போ உன் நோய் தீர்ந்துடும் அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கும் உதாரணமாக எல்லாருமே சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். நன்றி சாமி. இதே மாதிரி நிறையா விஷயங்கள் அடுத்து டவுட் இருந்தால் உங்கள்கிட்ட கேட்குறேன் சாமி. வணக்கம் சாமி. வணக்கம்.